நம்ம எப்பயுமே எதிர்காலத்தை பத்தியோ கடந்த காலத்தையோ தான் நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்போம். நிகழ்காலத்தில் வாழ்வது பற்றி இதோ ஜென் தத்துவத்தை விளக்கும் ஒரு சிறிய கதை. ஒரு காலத்தில் மலை உச்சியில் அமைந்திருந்த ஒரு சிறிய ஆசிரமத்தில் ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார். அவரை தேடி பல மாணவர்கள் வந்தனர், வாழ்க்கையின் அர்த்தத்தையும் மன அமைதியையும் நாடி. அப்படி வந்த மாணவர்களில் ஒருவன் மிகவும் ஆர்வமாக இருந்தான், ஆனால் அவசரக்காரன். அவன் ஞானியிடம் சென்று பணிவுடன் கேட்டான், ஐயா, ஜென் தத்துவத்தின் ரகசியம் என்ன? ஞானம் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஞானி புன்னகைத்தார். மகனே, ரகசியம் எதுவும் இல்லை, நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்றார். மாணவன் ஆவலுடன் காத்திருந்தான். ஞானி தொடர்ந்து சொன்னார், கிணற்றிலிருந்து நீர் இறைத்து வா. தினமும் காலை மதியம் மாலை 3 வேளையும் ஆசிரமத்தில் உள்ள செடிகளுக்கு நீர் ஊற்று. மாணவனுக்கு குழப்பமாக இருந்தது. இதுவா ஞானத்தின் வழி? கிணற்றில் நீர் இறைப்பது ஒரு சாதாரண வேலையாயிற்றே. அவனுக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தாலும் குருவின் சொல்லை தட்டக்கூடாது என்று வேலையை ஆரம்பித்தான். முதல் நாள் அவன் அவசரமாக வாளியை கிணற்றில் போட்டு வேக வேகமாக இழுத்து செடிகளில் ஊற்றினான். அவனது மனம் அடுத்த வேலையை பற்றியும் ஞானி வேறு எப்போது பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுப்பார் என்பதை பற்றியுமே சிந்தித்துக் கொண்டிருந்தது. நீர் இறைப்பது ஒரு சுமையாக தோன்றியது. சில நாட்கள் கழிந்தன. அவன் தினமும் நீர் இறைத்தான். ஆரம்பத்தில் இருந்த அவசரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அவன் வாளியை கிணற்றில் விடும்போது எழும் சத்தம், நீர் நிரம்பும் போது வாளியின் எடை கூடும் உணர்வு, கயிற்றை இழுக்கும் போது கைகளில் ஏற்படும் அழுத்தம், நீரின் குளிர்ச்சி, இவை அனைத்தையும் கவனிக்க ஆரம்பித்தான். நீர் இறைக்கும் அந்த சில நிமிடங்கள் அவனது உலகம் அந்த கிணற்றை சுற்றியே இருந்தது. கடந்த காலத்தை பற்றிய கவலை இல்லை, எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்பு இல்லை. அந்த நொடியில் அவன் கிணறு, வாளி, நீர் மற்றும் தன்னுடன் மட்டுமே இருந்தான். ஒரு நாள் அவன் செடிகளுக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு சின்ன குருவி அந்த நீர்த்துறையில் வந்து தண்ணீர் குடித்துவிட்டு பறந்து சென்றது. அதை அவன் முழுமையான கவனத்துடன் பார்த்தான். அந்த நொடியில் அவனது மனதில் ஒரு தெளிவு ஏற்பட்டது. அவன் ஞானியிடம் ஓடினான். ஐயா, எனக்கு புரிந்தது. ஜென் என்பது ஏதோ ஒரு பெரிய ரகசியமோ அல்லது அடைய வேண்டிய தொலைதூர லட்சியமோ அல்ல. அது இந்த நொடியில் நாம் செய்யும் மிகச் சாதாரண வேலையில் கூட முழுமையாக இருப்பதுதான் அல்லவா? நீர் இறைப்பது, நடப்பது, சாப்பிடுவது, எதை செய்தாலும் அதில் நமது முழு கவனத்தையும் செலுத்துவதுதான் ஜென் அல்லவா? ஞானி மீண்டும் புன்னகைத்தார். ஆம் மகனே, நீ கிணற்றில் நீர் இறைக்கும் போது வெறும் உடலால் மட்டும் செய்யவில்லை. உன் மனமும் கவனமும் முழுமையாக அந்த செயலிலேயே இருக்கும்போது நீ நிகழ்காலத்தில் வாழ்கிறாய். அங்கே கடந்த காலத்தின் சுமையோ எதிர்காலத்தின் பயமோ இல்லை. அதுதான் ஜென். ஞானம் என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்றல்ல, உனக்குள்ளேயே நீ வாழும் ஒவ்வொரு நொடியிலும் இருப்பதுதான். அந்த மாணவன் அன்று முதல் தான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் முழு கவனத்துடன் செய்ய ஆரம்பித்தான். கிணற்றில் நீர் இறைப்பது அவனுக்கு ஒரு தியானம் போல மாறியது. இந்த கதையின் மூலம் ஜென் தத்துவம் வாழ்க்கையின் மிகச் சாதாரண தருணங்களில் கூட முழுமையான கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மைண்ட்ஃபுல்னஸ் வாழ்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஞானம் என்பது அடைய வேண்டிய இலக்கு அல்ல, அது நாம் வாழும் விதத்தில் அடங்கியுள்ளது. இது மாதிரி தத்துவ கதைகள், புத்தக கதைகள், ஊக்கமளிக்கும் கதை என பல விஷயங்களை கேட்க கதை மூலம் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற எதை பத்தியாவது கேட்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா அதை ஒரு பதிவா பார்ப்போம். நன்றி.